என்ன வேலை பண்ண போகிறோம்? வயலில் தான் என்ன வேலை பண்ண போகிறோம்? வேலைக்கு என்ன சொல்லுவாங்க? தெரியல. அது தெரியல. ஆனால் வயலில் வேலை செய்ய போகிறோம். அப்புறம் வயலில் பெரட்ட போகிறீங்களா? வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இவர் தான் என்னோட அப்பா. நானும் அப்பாவும் வயலுக்கு போகும்போது பைக்கில் தான் போவோம். எப்போவாது தான் நடந்து போகிறது. இதுதான் ரோட்டை பார்த்து நடக்கணும்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுச்சு. எஸ்டேட் ரோட்டில் நடந்து போகிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் மக்களே. ஆனால் பைக்கில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். ஏன் அப்படின்னா மலைக்கு மணலெல்லாம் கழுவிட்டு போயிட்டு கல்லெல்லாம் மேலே இருக்கும். ஒரு மாதிரி குலுங்கி தான் போவோம். அப்படி போகும்போது ஒரு 2-3 தடவை நானும் அப்பா பைக்கில் இருந்து கீழே விழுந்திருக்கோம். ஆனால் ஒன்றும் ஆகலைன்னா பெருசாக காயங்கள் இருக்காது. கொஞ்சம் கால் அடிபட்டிருக்கும். அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அப்பா சொல்வார். அப்பாவே அப்படி சொல்லும்போது நானுமே அது கண்டுக்கிறதில்ல. நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப 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 நன்றி மக்களே. அப்புறம் என்னென்னா வெளியில் கிளம்பும் போது ஒரு சிலர் என்னை பார்த்துட்டு எஸ்டேட் பொண்ணா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சிலர் வந்து கலாய்க்கிறாங்க. பரவாயில்ல, என்ன நடந்தாலுமே நான் டெய்லி அப்பா அம்மாக்கிட்டே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுறதுனால அது அவ்வளோ பெருசாக கண்டுக்கிறதில்ல நான். மக்களே, எனக்கு வயலுக்கு போனதுமே இந்த மாதிரி பறவைகளோட சவுண்டு கேட்குறது அவ்வளோ பிடிக்கும். நான் கொஞ்ச நேரம் நின்று அதுங்களோட சவுண்டை கேட்டுட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ண போவேனே. எனக்கு அழகான ஒரு வீடியோ கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அந்த மரத்தில் இருக்க மயில் ஒன்று அது அழகாக பறந்து வந்துச்சு. மிஸ் பண்ணிட்டேன். வயலில் இந்த மாதிரி குட்டி குட்டி மீன் நிறைய இருக்கும் மக்களே. ஆனால் கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஏன்னா டிராக்டர் போட்டதுக்கப்புறம் கொக்கு வந்து குத்திட்டு போயிடும். வரப்புக்கு சேறு வைக்கிறதுக்கு நிறைய பேர் மண்வெட்டி யூஸ் பண்ணுவாங்க மக்களே. ஆனால் என்னால் முடியாது. நான் கையிலே தான் எடுத்து வைப்பேன். இப்படி ஃபர்ஸ்ட்டு ஒரு இடத்துக்கு சேர்த்துட்டு அப்படியே தூக்கிடு. நம்ம அப்படித்தான் சேர்க்க ஒரு கும்பல் மூஞ்சிக்கு தெரிக்கிற மாதிரி போடாதடா. ஏய் தம்பி கொழும்புல இருக்கும்போது எப்படி இருந்தான்னு தெரியல மக்களே. ஆனா ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டான். அவனுக்கு விவசாயம் செய்யறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. வயல்ல வேலை செய்யறதெல்லாம் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை மக்களே. இந்த மாதிரி நடந்து போறதுதான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி வயல் வேலைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சந்தோஷமா பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஃபன்னா. நீங்க வீடியோல பார்த்தாலே தெரியும். ரொம்ப ஃபன்னா. நம்ம ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா விரும்பி அந்த வேலையை செய்யும் போது அந்த வேலை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கஷ்டமே தெரியாது. அழுக்குன்னு நினைக்கிற சேரு கூட அழகா தான் இருக்கும் விவசாயம் பண்றவங்களுக்கு. இந்த தடவை நாங்கள் வயல் வேலையை ஃபுல் டே பண்ணுறது இல்லை மக்களே. ஆஃப் டே தான். ஏன்னா அப்பாவுக்கு இன்னொரு வேலை இருக்கிறதுனால நாங்கள் ஆஃப் டேக்கு வீட்டுக்கு வந்துடுவோம். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. எப்பவுமே சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இருந்தால் எப்போவாது நீங்கள் யூடியூப் பக்கம் போகும்போது எஸ்டேட் பொண்ணு யூடியூப் சேனல் சர்ச் பண்ணுங்கள். அதில் வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் எஸ்டேட் பொண்ணு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தோணுற கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களே. அப்புறம் உங்களை மாதிரியே சப்போர்ட் பண்ணுற மைண்ட் செட் உள்ள உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வரைக்குமே எனக்கு தெரிஞ்சது, அதாவது வயலில் வேலை செய்கிறத மட்டும் தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். சரி மக்களே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நானும் போயிட்டு வரேன். எல்லாரும் கவனமாயிருங்க. டாடா.